தெரியல. அதாவது பத்தல இன்னொரு 10 ரூபா கூடுறான்னு கேட்டா கொஞ்சம் தெம்பா பேசலாம். என்கிட்ட இருந்து எடுத்த காசை கூடுறா, எடுத்த காசை கூடுறா, எடுத்த காசை கூடுறான்னு என்ன எத்தனை பேசுறேன். ஒரு அரசுக்கு அழகே கிடையாது. இந்த போக்குவரத்து கழகங்கள்ல நம்ம எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஒரு நாள் போராட்டம், 10 நாள் போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்கோம். எல்லாம் ஏற்கனவே இருக்கிறவற்றில் மாற்றம் கோரி, ஏற்கனவே இருப்பதை விட கூடுதலாக ஊதியம் கோரி, அல்லது நமக்கு இருக்கிற பணி சூழல்ல இருக்கிற கஷ்டங்கள். உதாரணமாக இப்ப டிரைவர் இருக்காரு, இப்ப கூட அமித்ஷா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காருல்ல, 30 நாள் ஒருத்தர் ஜெயில இருந்துட்டாருன்னா, எம்பியோ எம்எல்ஏவோ முதலமைச்சரோ பிரதமரோ 30 நாள் ஜெயில இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும். அவர் அப்படி ஒரு சட்டம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் அமலுக்கு வரணும். அது வரக்கூடாது. வந்தா அவசர காலத்தை விட, இந்திரா காந்தி அவசர காலத்தை விட கொடிய சூழ்நிலை உருவாகும். அது ஒரு சட்டம். நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்னன்னா, 48 மணி நேரம் உங்களை உள்ள வச்சுட்டா, ஒரு ஆக்சிடென்ட், ஃபேட்டல் ஆக்சிடென்ட், மேல கேஸ் போடுறாங்க. இது சர்வசாதாரணமா நடக்கும் நமக்கு. அப்போ இப்ப உங்களுக்கு இந்த 30 வருஷத்துக்குள்ள வேலைக்கு வந்தவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாது. அதுக்கு முன்ன இருந்து யாரா இருக்கீங்களாங்க? ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வெளியே வர முடியாது. அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செலவனாலும் பரவாயில்லையே, எப்படியாவது வீட்டுக்கார வெளியே கொண்டு வாங்க, எங்க பையனை வெளியே கொண்டு வாங்க, நாங்க மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேட்பாங்க, உள்ள வச்சுக்காங்க. அவ்வளவுதான். அப்படி 48 மணி நேரம் ஏதோ காரணத்தால் நீங்கள் சிறையில் இருந்தால் உங்களை இடைநீக்கம் செய்யலாம். ஆட்டோமேட்டிக்கா வேலையெல்லாம் போகாது. அந்த வாய்ப்பு கூட முதலமைச்சர் கிடையாது. இப்ப வர சட்டத்துல நம்ம சஸ்பெண்ட் தான் பண்ணலாமே தவிர டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவரு டிஸ்மிஸ், ஆட்டோமேட்டிக் டிஸ்மிஸ் அப்படின்னு ஒரு சட்டம். ஏங்க, முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன சட்டம் வராதா? கேவலமான சட்டம் எல்லாம் வரும். இப்பவே சட்ட திருத்தம் வந்திருக்கு, மோசமான சட்டங்கள் வரும். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இருந்த பெண்கள், ஏற்கனவே இருந்த உரிமைகள் ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப நாம ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆனா அந்த டிரைவர் படுற கஷ்டம், டிரைவர் படுற சூழ்நிலை, அவங்க மேல இவங்க ஒரு சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, இவங்க ஒரு என்கொயரி வைப்பாங்க, கோர்ட்ல ஒரு எஃப்ஐஆர் வரும், கோர்ட்ல ஒரு சார்ஜ் ஷீட் வரும், கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும், இங்க ஒரு தண்டனை கிடைக்கும், அங்க ஒரு தண்டனை கிடைக்கும். இப்படிலாம் இதுதான் டிரைவர் வாழ்க்கை. இங்க அன்னைக்கு ஊதியத்தை விட, இப்ப நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கற ஒரு டிரைவர் ஆக்சிடென்ட் ஆகி போகுது, பாட்டுக்கு யாரு வருவா? பஸ் முதலாளி வருவான். டிரைவரை காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை அவன் எடுப்பான். ஜாமீன் மட்டும் கூட்டு போவான். அப்புறம் சம்பளத்துக்கு மட்டும் பிடிப்பான். அது வேற, அவன் தான் வருவான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா எத்தனை இடத்துக்கு பிரான்ச் மேனேஜர் வந்திருக்காரு. அப்படியா ஆக்சிடென்டா? இல்ல நம்ம பஸ்ஸப்பா, நம்ம டிரைவர்ப்பா, ரிட்டர்ன் போய்ப்பா வந்தாரா? ஆமா, நம்ம தான் போனோம். அவரு அனுப்பி கெச்சு போடுவாரு நம்மளை தூக்குறதுக்கு. இதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இத ஒரு பெரிய இயக்கமாக்கணும். இந்த அக்கிரமத்தை ஏத்துக்க முடியாது. ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, ஒரு உயிர் போகக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட். ஆனா எதிர்பார்க்காம ஒண்ணு ஆகி போகுது, அவரு தப்போ இவரு தப்போ ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரைவரை நீ உள்ள வைக்கிறது என்ன நியாயம்? சிறையில வைக்கிறது என்ன நியாயம்? ஓடி போயிடுவான், வெளியே விட்டோம்னாக்க திருப்பி வரமாட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த பிணையும் இல்லை, அவனுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா ரைட்டு. ஆனா இவங்களுக்கு பர்மனன்ட் எம்ப்ளாயி, ப்ராவிடன்ட் இருக்கு, கிராஜுவிட்டி இருக்கு, இவன் பணம் லட்சக்கணக்கான ரூபாய் இங்க இருக்கு. கண்டக்டரே அவனுக்கு ஜாமீன் கொடுத்தா நீ போலீஸ் ஸ்டேஷனே ஜாமீன் கொடுத்தணும். ஃபேட்டல் ஆக்சிடென்ட் இருந்தாலும் சிறையெல்லாம் வைக்கக்கூடாது. இவனுக்கும் பணம் இருக்கு, கண்டக்டருக்கும் பணம் இருக்கு, இங்க பிஎஃப் இருக்கு, கிராஜுவிட்டி இருக்கு. அது ஓடி போகிற பிரச்சனை இல்லை. வழக்கில் இருந்து அவர்கள் வரவே அந்த பிரச்சனையே இல்லை. ஆகவே இவர்களுக்கு
காவல் நிலையத்திலேயே ஜாமீன் தர வேண்டும் என்பது ஒரு பெரும் இயக்கம், பெரும் விஷயம். இப்ப நீங்க இப்ப இது விற்கிறோம், புத்தகம் விற்கிறோம், நம்ம ஒப்பந்த புத்தகங்கள் வருது, அது நீங்க படிச்சீங்கன்னா அது இருக்கும், பழைய ஒப்பந்தத்துல சரத்துல இருக்கும். அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, இவர் ஒரு என்கொயரி நடத்துறாரு, இவர் ஒரு சார்ஜ் கொடுத்து என்கொயரி நடத்துறாரு. நாம சொன்னோம், கேஸ் போட்டானே நீ நடத்தாத, இதான் ஒருத்தர் நடத்து. அவங்க கேஸ் போட்டு என்ன முடிவாகுதோ அது என்னன்னு பார்ப்போம். இல்ல இல்ல நாங்களும் நடத்துவோம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் நடக்கும், அங்கேயும் நடக்கும் இங்கேயும் நடக்கும். நடந்த பிறகு நாம ஒப்பந்தம் என்ன போட்டோம், தகராறு பண்ணி நீதிமன்றத்தில் நிரபராதி என்று தீர்ப்பானால், நிர்வாகத்தில் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அது செல்லாது. அதே மாதிரி டேமேஜ் ரெக்கவரி, டேமேஜ் ரெக்கவரி இப்ப திருப்பி வருது, புது பத்தங்கள் அது வருது. இது எல்லா விஷயங்கள்லையும் நாம போராடி இருக்கிறோம். ஏராளமான விஷயங்களை நாம செஞ்சிருக்கோம். செஞ்சது எதற்காகனா தொழிலாளிகளுடைய நலனுக்கா. வேலை செய்யலாம், வேலை செய்யறவன வேலை செய்ய விடு, அப்புறம் சம்பளம் உயர்வு. நீங்க உங்க சம்பளம் எவ்வளவுன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு காலம் இருக்கு. டிரைவர் கண்ட்ரிக்கா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு காலம் இருக்கு. நான் பெருமையோடும் பெருமிதத்தோடும் சொல்லுவேன், நம்ம டிரைவர் கண்டக்டர்களுக்கு, நம்முடைய போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு கல்யாணம் கொஞ்சம் டப்போட கல்யாணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படை போட்டது இந்த சிஐடி என்பதை மறந்துடாதீங்க. ஒரு சமூக அந்தஸ்து, சமூக மரியாதையை கொடுத்தது இதுதான். நீங்க 67, 68, 69, 70 அந்த காலத்துல இருக்கிற தோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கேளுங்க, என்ன நிலைமை இருந்தோம். அரக்கல் சட்டை போட்டுட்டு இருந்த தொழிலாளி நீங்க, தொப்பி வச்சுட்டு இருந்த தொழிலாளி நீங்க, எல்லாத்தையும் எடுத்தோம், எல்லாத்தையும் மாத்தணும். அது வேற. அந்த போராட்டம் நடத்தணும்னா போராடணும். ஏப்பா என் காசை கூடப்பா, என் காசை கூடப்பான்னு பிச்சைக்கார மாதிரி போய் கேட்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லையா கவர்மெண்ட். இப்ப நம்ம என்ன கேட்கணும், போன ஒப்பந்தத்துல நமக்கு வரவேண்டிய ஐஎஸ், நம்ம சம்பாதிச்ச ஐஎஸ், அது வேலை செஞ்ச காசு, அதுலயே 12 மாசம் சாப்பிட்டாங்க. வேண்டான்னு கையெழுத்து போடுறதுக்கு சங்கங்கள், அவன் ஜங்கமாவன் இதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அரசு, இது அரசா இது. ஆனா போச்சு, 12 மாசம் போச்சு. சரி, பாக்கி 8 மாசம், அது அதுல ரெண்டு மாசமா கொடுத்துறான் நாங்க. அதுவும் இப்ப 2 மாசம் கொடுக்குது. இன்னும் கொடுக்கல, அரியர் தோட்டல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ பேட்டா எடுக்க கூடாது, நானா பார்த்து போடுவேன்னு சொல்ல போறான். மொத்தமா கட்டிடணும், புதன்கிழமை போன புதன்கிழமை வேலை செஞ்சதுக்கான பேட்டாவா வாங்கி போடாம எங்க நினைச்சிருக்காங்கன்னே புரியல. இப்ப இவ்வளவு இது நடக்கிற போது அரசு என்கிட்ட பணம் இல்ல, நிதி இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். சரி, அரசு கஷ்டப்படுதுப்பா, நம்ம அரசு. அங்க டெல்லியில் இருக்கிறவன் யாருன்னா இவனுக்கு அப்பனா இருக்கான். டெல்லியில் இருக்கிறவர் காசு கொடுக்க மாட்டேன்றாரு, இவர் லெட்டரா எழுதுறாரு, ஏன் பணத்தை கொடு, ஏன் பணத்தை கொடு, ஏன் பணத்தை கொடுன்னு. நம்ம ஏன் பணத்தை கொடு, ஏன் பணத்தை கொடு இவர்கிட்ட கேட்கறோம், காது கேட்க மாட்டேங்குது.